அனைவருக்கும் வணக்கம். ட்ரீம் ஒண்டர்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறோம். கதைப்பூங்காவில் இன்னைக்கு பார்க்குற சிறுகதையோட தலைப்பு மௌனமொழி காதல். வாங்க கதைகளை கதைப்போமா. உலகத்தில் எவ்வளவோ உயிரினம் இருக்குது. எல்லா உயிரினமும் காதல் கதை எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மனுஷ பைய காதல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிரினமும் முழுமையாக பிறந்துடுறதில்லை. சில உயிரினங்கள் சில குறைகளோடு பிறக்குது. இப்படி குறைகளோடு பிறந்த உயிரினம் வாழ பழகிக்குது சந்தோஷமாக. அப்படி தான் இந்த கதையில் பயணிக்கிற இருவரும். பையனோட பேர் சிவகுமார். அவனுக்கு இயல்பாகவே வாய் பேச வரும். ஏன்னா அவனுக்கு கூர்மையான அறிவாற்றலும் நல்ல ஓவிய கலைத்திறனும் மிக்க பையனாக இருக்கும். அம்மாவோட பேர் வசந்தா. அவங்களோட அரவணைப்புலேயே வளர்ந்ததுனாலேயே என்னவோ தெரில, அவனை தனியாக எங்கேயும் அனுப்புறதில்லை, பக்கத்தில் இருக்க கோயிலை தவிர. ஏன்னா அந்த கோயிலுக்கு தினமும் அவன் போயிட்டு வரான். அது அவனோட பெரிய நம்பிக்கை. இப்படி தான் பக்கத்து தெருவில் புதுசாக குடி வந்த வாத்தியார் வீட்டு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு நிலா. நிலா இயல்பாகவே காது கேட்காத தன்மையோடு பிறக்கிறான். ஆனால் அவளுக்கு நல்ல புத்திசாலியான ஒரு பொண்ணாகவும் புத்தகம் வாசிக்கிறதுல சிறந்தும் விளங்குறான். அவள் புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தான்னா சுற்றி நடக்கிற எதையுமே கவனிக்கிறது இல்லை. ஏன்னா புத்தகம் வாசிக்கிறது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அப்பாவோட பேர் ராமலிங்கம். அவர் பள்ளி ஆசிரியர். அம்மா மலையாளி, பேர் பார்வதி. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிலா காது கேட்காதனால அதிகமாக வெளியே அனுப்புறதில்லை. இதனாலேயே அவள் தனிமையிலேயே வாழ்ந்து பழகிட்டான். இப்பேற்பட்ட இருவருக்கும் இடையில நடக்கிற கதை தான் இந்த மௌனமொழி கதை. வார்த்தையில்லா உணர்வுபூர்வமான ஆழமான கதை மௌனமொழி காதல். மீண்டும் சந்திப்போம் அவர்களின் முதல் சந்திப்பில். கதைப்போமாவோடு நீங்களும் பயணிக்க விரும்பினா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாகத்தில் உங்களை பார்ப்போம். நன்றி.